தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்கள் துணையோடு திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தீய சக்தியின் கோரப்பிடியில் இருந்து தமிழகத்தை மீட்க வேண்டியது அண்ணாவின் பெயர் தாங்கிய அதிமுகவின் வரலாற்று கடமை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அன்றைய கொடுங்கோல் காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்த கூட்டணி அமைத்து அண்ணா கண்ட அந்த வெற்றிதான் தமிழக அரசியலை அடுத்த நூற்றாண்டுக்கு கட்டமைத்தது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அண்ணாயிசம் போற்றும் அதிமுக நல்லாட்சியை மீண்டும் நிறுவிடுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ட்விட்டர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அதிமுக நல்லாட்சியை மீண்டும் நிறுவி விடுவோம் என்றும் மக்கள் துணையோடு திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் அசாத்திய வாழ்க்கை வாழ்ந்த சாமானிய மனிதன் பேரறிஞர் அண்ணா என்றும் தலைமுறைகள் தாண்டி எல்லோரும் விரும்பி விழிக்கும் அண்ணா என்றும் தம்பி மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ், அவர்களிடம் கற்றுக்கொள், அவர்கள் நேசி என அண்ணா அறிவுரையை நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மேடை பேச்சாக மட்டுமல்லாமல் தன் வாழ்வின் மூச்சாக வாழ்ந்து இன்றும் மக்களுக்கான திராவிட வழி அரசியலின் துருவ நட்சத்திரமாக விளங்கும் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அன்றைய கொடுங்கோல் காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்த மக்களுக்கான கூட்டணி அமைத்து அண்ணா கண்ட அந்த வெற்றி தான் தமிழ்நாட்டு அரசியலை அடுத்த நூற்றாண்டுக்கு கட்டமைத்தது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அண்ணா அவர்கள் உயிரில் உணர்வில் கலந்திருந்த தமிழ்நாட்டை தீய சக்தியின் கோரப்பிடியிலிருந்து மீட்க வேண்டியது அண்ணாவின் பெயர் தாங்கிய அதிமுக இயக்கத்தின் வரலாற்று கடமையாகும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மக்கள் துணையோடு இந்த திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என்றும் அண்ணாயிசம் போற்றும் அதிமுக நல்லாட்சியை மீண்டும் நிறைவு விடுவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதுவே நம் பேரறிஞர் அண்ணாவின் பெருந்தகைக்கு நாம் செலுத்தும் புகழாஞ்சலி என்று குறிப்பிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் துணையோடு இந்த திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.